ப்ரைஸ் லாடில் கற்றுட்டு சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்தில் நம்ம என்ன தவறு செஞ்சாலுமே அதை நம்ம திருத்தி கொள்ள முடியும், அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுற முடியும். ஆனால் நம்ம செய்கின்ற ஒரு தவறு மாத்திரம் அதை நம்மளால் திருத்தவும் முடியாது, அது திருப்பி இருந்த நிலைக்கு நம்மளால் திருப்பவும் முடியாது. அது என்ன அப்படின்னு சொன்னால் மனுஷனுடைய வார்த்தை சொல். அது சொன்னது தான், அது மறுபடியும் மாற்றவே முடியாது. அதே தான் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லுது, மனுஷனுடைய வாய்க்குள்ளே போகிறது அவனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஆமாங்க, நம்ம சாப்பிட்ற ஒரு விஷயம் நம்ம வாய்க்குள்ளே போகிறது, நமக்கு எது நல்லது எது கெட்டது, எது சாப்பிடணும் எது சாப்பிட்டா நமக்கு செட் ஆகும், எந்த டைமுக்கு எது சாப்பிடணும், எந்த சீசனுக்கு எதை சாப்பிடணும், நம்ம பார்த்து பண்ணுவோம். ஏன்னா நம்ம உடம்புக்கு நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் அவ்வளோ கான்ஷியஸாக இருப்போம். இதே வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை அதை நம்ம நிதானிக்காமல் யோசிக்காமல் நம்ம பேசும்பொழுது நிச்சயமாகவே மனுஷர்களை காயப்படுத்தும். நம்ம மேலோட்டமாக அடிச்சுட்டு போனால் கூட அது காயம் ஆறிடும், அதை மறந்துடலாம், மன்னிக்க கூட செஞ்சிடலாம். ஆனால் அந்த காயத்தினால் ஏற்படுகிற ஒரு விஷயம், வார்த்தையினால் ஏற்படுகிற காயம், அதை திருத்தவும் முடியாது, அந்த காயத்தை ஆற்றவும் முடியாது, அதை மறக்கணும் மன்னிக்கணும், அது ரொம்ப நாள் ஒரு பெரிய ப்ராசஸ் அது. ஸோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம ஒருபோதும் உடன்படக்கூடாது, அதை நம்ம செய்யவும் கூடாது. ஆண்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னு சொன்னால், மற்றவங்களோட காயப்படுத்துறதுக்கு நம்மளுடைய வார்த்தை ஒருபோதும் காரணமாக இருந்துருக்கூடாது. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸோ நம்மளோட வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நன்மைக்கு எதுவாக மாத்திரம் இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது. நல்ல வார்த்தைகளை நன்மைக்கு எதுவான வார்த்தைகளை பேச கர்த்தர் நம்ம ஞானத்தை தருவாராக. God bless you all.